ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தஞ்சை சாட்டன் டிவியிலிருந்து நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒயின் ஷாப், டாஸ்மார்க். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரூ. 170 பீரு எம்ஆர்பி ரேட்டு. ரூ. 180 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரூ. 190 வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க அந்த பீரை குடிச்சிட்டு பாட்டிலை திரும்ப கொடுத்தா ரூ. 10 பணம் கொடுப்பாங்களாம். இதுக்கு பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்களாம். பாட்டில் திரும்ப கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கியூ நிற்கிது. யாருங்க அந்த ரூ. 10க்காக அவ்வளோ கியூவில் நின்று கொடுக்க முடியும்? அப்போ ஏற்கனவே எம்ஆர்பி ரேட்டோட ஒரு ரூ. 10 நஷ்டப்படுறதும் இல்லாமல், இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 10 நஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இதை யார் கேட்குறா? சொல்லுங்கள். அதாவது லட்சக்கணக்கில் அமௌண்ட் கொடுத்து பார் ஏலத்துக்கு எடுத்து பார் நடத்திட்டு இருந்தாங்க. பாவம் அவங்க இப்போல்லாம். அவங்க விற்கிற அந்த சைடிஷில் போட்ட காசுலாம் எடுக்கவே முடியாதுங்க. ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பாட்டிலை போட்டு ஒரு அமௌண்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த பாட்டில் எல்லாமே பாருக்கு சொந்தம் கிடையாது, திரும்பவும் கவர்மெண்ட்டுக்குமே சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ பணம் எடுத்து போட்டு பார் நடத்துகிறவங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டமாகுது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திரும்பவும் இந்த திட்டத்தை அவங்க ரிட்டர்ன் வாங்கணும். எப்பொழுது மாதிரி பார் ஏலம் எடுக்கிறவங்களுக்கே அந்த பாட்டில் சொந்தமாகணும். அவங்க போட்ட காசை திரும்ப பெறணும். இதுதான் நடைமுறைக்கு வரணும். அதனால் அந்த திட்டத்தை மறுபரிசீலனை பண்ணுறதுக்கு என்ன ஏதுன்னு யோசிங்க. இது உங்கள் தஞ்சை சாட்டன் டிவி நேயர்களுக்காக. வணக்கம்.